10th problem. Find the total number of subset of a set with 4 elements, 5 elements, n elements. அதாவது ஒரு செட் இருக்கு, அந்த செட்டுக்குள்ள 4 எலமெண்ட் இருக்கு. எத்தனை நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம் 10th 2 பவர் n ஆஃப் a அப்படின்னு பார்த்துருப்போம். a என்ற செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்கோ அதை 2 பவர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். சரிங்களா? இங்க வந்து நமக்கு ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். என்னன்னா nc0, nc1, nc2 அப் டு ncn. இதுக்கான ஃபார்ம்ல வந்து 2 பவர் n. அப்ப நம்ம என்ன பண்றோங்க, 4 எலமெண்ட்ஸ் இருக்கு, அப்ப 2 பவர் 4, அப்ப 16 சப்செட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி 5 எலமெண்ட்ஸ், அப்ப 2 பவர் 5 என்ன வரும், 32 சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி n எலமெண்ட்ஸ் இருந்தா 2 பவர் n. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் 11th கொஸ்டின். 11th ப்ராப்ளம். A trust has 25 members. ஒரு ட்ரஸ்ட்ல 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. How many ways 3 officers can be selected? நல்லா புரிஞ்சுங்க. 25% இருந்து 3 officers செலக்ட் பண்ண போறோம். அப்போ 25 C3 ஆன்சர். அவ்வளவுதான். 25 C3 நம்ம எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? 25 into 24 into 23 by 1 into 2 into 3. 25 into 24 into 23 by 1 into 2 into 3. ஸோ இதை சிம்பிளை பண்ண ஆன்சர்னா வரும் நமக்கு. ஆக்சுவலாக இந்த 3க்கும் 24 கேன்சல் பண்ணால் 8 வரும். இந்த 2க்கு 8னா 4. 4 into 25 வந்து 100. 100 into 23 வந்து 2300. முடிஞ்சிருச்சு. சரி, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களேன். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, இன் ஹவு மெனி வேஸ் கேன் ஏ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ அதே 25 பேர்ல இருந்து நல்லா கொஞ்சம் 25 மெம்பர்ஸ்ல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ண போறோம். ஆனா 3 பேருக்கும் ஒரு பொசிஷன் இருக்கு, ஒரு ரேங்க் இருக்கு. அதாவது பிரசிடென்ட், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி. இப்போ ஜென்ரலா 3 பேர்னு சொன்னாங்கன்னா 25 C3. அதுவே இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அப்ப நம்ம இங்க பெர்மிடேஷன் யூஸ் பண்ணணும். அதே 25 தான் P3 ஆன்சர். இப்ப மேல வந்து 25 C3ன்னு சொன்னோம், இங்க 25 P3 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. ஸோ ஆன்சர் வந்து 25 P3. சரி, இந்த பெர்மிடேஷன் எப்படி திரும்ப எக்ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? 25 P3 இருக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணணும், 25 into 24 into 23. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். இதை மல்டிப்ளை பண்ண, இது பெர்மிடேஷனுக்கு. சரி, இல்லைன்னு வச்சுக்கலாம். இன்னொரு மாதிரி புரியுற மாதிரி வேற மாதிரி கூட சொல்ற பாருங்க. எப்படி தெரியுங்களா? இப்போ இதே செம்ம இப்போ நம்ம காம்பினேஷன் வச்சே போடலாம். எப்படி தெரியுமா போடலாம்? இப்போ 25 மெம்பர்ஸ்ல இருந்தா 3 மெம்பர்ஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி செலக்ட் பண்றோம். அப்போ 25 C3 போட்டுருங்க. 25 C3 போட்டு இன்ட்டு இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி இந்த 3 பேரும் அவங்களுக்குள்ள யார் வேணாலும் மாறி மாறி வரல, அந்த 3 அதுக்கு ஒரு 3 ஃபேக்டரியல் போடணும். இப்போ இது ஆக்சுவலா காம்பினேஷன் வச்சு கூட எழுதலாம். நீங்க பெர்மிடேஷன் வச்சு எழுதலாம், காம்பினேஷன் வச்சு எழுதலாம். காம்பினேஷன் வச்சு எழுதுற மாதிரி இருந்தா 25 C3 போட்டு இன்ட்டு நீ என்ன பண்ணணும், 3 ஃபேக்டரியல் போடணும். என்ன ரீசன் அப்படின்னா 25 பேர்ல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது காம்பினேஷன். அந்த 3 பேர் யார் வேணாலும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டா இருக்கலாம், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். அப்ப அதுக்கு ஒரு 3 ஃபேக்டரியல். அந்த 3 பேர் யார் வேணாலும் மாறி மாறி இருக்கலாம் இல்லையா, எத்தனை பேர் வேணாலும் மாறலாம். அப்ப அதுக்கு ஒரு 3 ஃபேக்டரியல். அப்ப இதை சிம்பிளை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், 25 C3க்கான ஆன்சர் வந்து 2300 இன்ட்டு 3 ஃபேக்டரியல் 6. இதை மல்டிப்ளை பண்ண உனக்கு அதே 13800 தான் வரும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது புரியுதா? அடுத்தது நீங்க அதோட டெஃபினிஷன் வச்சு பாருங்களேன். என்பிஆருக்கான டெஃபினிஷன் வந்து என்பிஆர் ஈக்குவல் டு NCR இன்ட்டு ஆர் ஃபேக்டரியல். அதை தான் இங்கேயும் பண்ணிருக்கோம் பாருங்க. இப்போ 25 P3 வேணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அப்ப என்ன பண்ணலாம், அதை காம்பினேஷன் எழுதுறோம். 25 C3 இன்ட்டு ஆர் ஃபேக்டரியல். ஆர்ன்றது இங்க 3 தானே, அப்ப அப்படி போடலாம். சரிங்களா? ஸோ நீங்க காம்பினேஷன் வச்சு போடலாம், பெர்மிடேஷன் வச்சு போடலாம். அதாவது அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமா இருக்கும்போது, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு ஆர்டர் வந்துட்டாலே, அந்த ஆர்டர் வந்து ரொம்ப மெயின் பார்ட்டா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அங்க பெர்மிடேஷன் தான் ஒரு மெத்தட், காம்பினேஷன் முக்கியம் இல்லை. ஆர்டர் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, யாரு எங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட், தேர்ட் வந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம காம்பினேஷன் மட்டும் பயன்படுத்தினா போதும். சரிங்களா? அடுத்த ப்ராப்ளம், அடுத்த 12th. How many ways a committee of 6 persons from 10 persons can be chosen along with the chairpersons and secretary? அதாவது 10 மெம்பர்ஸ் இருக்காங்கம்மா, அந்த 10 மெம்பர்ஸ்ல இருந்து சேர்பர்சன் சேர்மன் சொல்லுவாங்களே, அது அந்த சேர்மன் செலக்ட் பண்ணோம், செக்ரட்டரி செலக்ட் பண்ணோம், அப்புறம் கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு 6 பர்சனை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? முதல் பாருங்க, 10 மெம்பர்ஸ்ல இருந்து ஒருத்தரை நம்ம சேர்மனா செலக்ட் பண்றோம். அப்ப சேர்பர்சனை செலக்ட் பண்ணோம். அப்ப 10C1. 10 மெம்பர்ஸ்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்றோம். இன்ட்டு மீதி இப்ப 9 மெம்பர்ஸ், அந்த 9 மெம்பர்ஸ்ல இருந்து ஒருத்தரை செக்ரட்டரியா செலக்ட் பண்றோம், 9C1. இப்ப பேலன்ஸ் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 8 மெம்பர்ஸ்ல இருந்து 6 பேர் கமிட்டி மெம்பர்ஸ், 6 மெம்பர்ஸ் வந்து கமிட்டி. அப்ப 866. அவ்வளவுதான். இதை சிம்பிளை பண்ண ஆன்சர்மா 10C1க்கு 10 ஆன்சரு, 10C1க்கு 10, 9C1க்கு 9 இன்ட்டு 8C6க்கு ஆக்சுவலா 8C6 8C2ன்னு கூட எழுதலாம். 8C6
அதை 8C 8 minus 6ன்னு எழுதலாம். அப்போ 8 minus 6 2 8C2. ஏன்னா 8C2னா சிம்பிளை பண்ணுறது 8 into 7 by 1 into 2. இந்த 2க்கும் 8 கேன்சல் பண்ண 4 7 4 28 வரும். அப்போ 28 into 9 into 10 மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 2520 இஸ் ஆன்சர். அடுத்தது 13th ப்ராப்ளம். How many different selection of 5 books can be made from 12 different books? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட 12 books இருக்கு. அதுல இருந்து 5 புக்கை நான் செலக்ட் பண்ண போறேன். நல்லா புரிஞ்சுக்க, 5 புக்கை நான் செலக்ட் பண்ண போறேன். ஆனா அது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 5 புக்கு செலக்ட் பண்ண போறேன். அதுல 2 particular books are always selected. 2 particular books are always selected. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து 12 புக்ல இருந்து 5 புக் எடுக்க போறோம். அதுல 2 புக்ஸ் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்பனா அந்த 2 புக்ஸை நம்ம கணக்குல எடுத்துக்கூடாது. அந்த 2 புக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டதுனால இப்போ நம்ம கிட்ட எத்தனை புக்ஸ் இருக்கு? 10 புக்ஸ் தான் இருக்கும். அந்த 10 புக்ல இருந்து எத்தனை செலக்ட் பண்ணணும்? நம்ம 3 புக்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா 2 புக்கு ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்க. மொத்தம் 12 புக்ஸ் இருக்கு. அதில் 2 புக்ஸ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது மீதி இருக்கிற 10 புக்ல இருந்து 3 புக் தான் செலக்ட் பண்ணணுமே தவிர 5 கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து 10C3. அப்போ 10C3 என்ன? 10 into 9 into 8 by 1 into 2 into 3. அப்போ 120 ways. எப்படி கண்டிஷன் கொடுக்குறாங்க பாருங்க. 2 புக்ஸ் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. 5 புக்கு தான் நமக்கு வேணும். அதுல 2 புக்கை நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிற 10 புக்ல இருந்தா 3 புக்ஸை செலக்ட் பண்ணணும். அடுத்தது பாருங்க, அப்படியே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா திரும்பவும் பாருங்க. 12 புக்ஸ் இருக்கு. அதுல 2 particular books are never be selected. அதுல 12 புக்ல 2 புக்கை கண்டிப்பா நான் செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அந்த 12 புக்ஸ்ல 2 புக்ஸை நான் செலக்ட் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? அப்ப அந்த 2 புக் எடுத்து வார வச்சலாம். ஏன்னா அதை நான் செலக்ட் பண்ணவே போறது இல்லை. அப்ப செலக்ட் பண்ண போறது இல்லைன்றதுனால அதை விட்டுடலாம். அப்ப மீதி நம்ம கிட்ட எத்தனை புக்ஸ் இருக்கும்? 10 புக் இருக்கும். இப்ப இந்த 10 புக்ல இருந்து எத்தனை புக் செலக்ட் பண்ணோம்? 5 புக்குமே செலக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம அந்த 2 புக் வந்து நம்ம எடுத்துக்கவே போறது இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப 10C5 இஸ் ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு 10C5, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 10C3. பாருங்க 10C5 10 into 9 into 8 into 7 into 6 by 1 into 2 into 3 into 4 into 5. சிம்பிளை பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்து 252 ways. 252 ways. அடுத்து 14th ப்ராப்ளம். There are 5 teachers and 20 students. நல்லா புரிஞ்சுமா? 5 teachers, டோட்டலா 25 members இருக்காங்க. Out of them committee of 2 teachers and 3 students is to be formed. நம்ம ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ண போறோம். அந்த கமிட்டில எத்தனை பேர் இருக்கணும்? கண்டிப்பா 2 teachers இருக்கணுமா, 3 student இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? Which can be done further, find the how many of these committees. A particular teacher is included, a particular student is excluded அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, கவனிங்க. இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் செலக்ஷன் 2 டீச்சர்ஸ் தான் செலக்ட் பண்ண போறோம். மொத்த டீச்சர் எத்தனை? 5. அதுல இருந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ண? 2 டீச்சர்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். அப்போ 5C2 இன்ட்டு அதே மாதிரி ஸ்டூடெண்ட் எத்தனை? 20. அதுல எத்தனை பேர் செலக்ட் பண்ண போறோம்? 3. அப்போ 20C3. ஏன் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம டீச்சரையும் செலக்ட் பண்றோம், ஸ்டூடெண்ட்டையும் செலக்ட் பண்றோம். அண்டு ரெண்டுமே அண்டு வரதுனால மல்டிப்ளை பண்றோம். சரி, மல்டிப்ளை பண்ணுங்க. 5C2 ஓட வேல்யூ 5 into 4 by 1 into 2. அதே மாதிரி 20C3 ஓட சிம்பிளை பண்ண ஆன்சர் வந்து 11,400 வருது. சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a particular teachers be included. நல்லா புரியுமா? a particular teacher be includedனா ஒரு டீச்சரை நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பர்டிகுலர் டீச்சர் பி இன்க்ளூடட் அப்படின்னா ஒரு டீச்சரை நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு டீச்சரை நம்ம செலக்ட் பண்ணிட்டதுனால இப்போ 4 டீச்சர் தான் இருப்பாங்க. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒருத்தர் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா 2 டீச்சர் நமக்கு தேவை. அதுல ஒரு டீச்சர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டா, இன்க்ளூடட் அப்படின்னா அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. அதனால மீதி இருக்கிற 4 டீச்சர்ல இருந்து ஒரு டீச்சர் தான் நமக்கு வேணும். அப்போ 4C1 இன்ட்டு மீதி ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்டூடெண்ட் அதே தான் 20C3. ஏன்னா 20 ஸ்டூடெண்ட்ல இருந்து 3 ஸ்டூடெண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம். அப்போ 20 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 4C1 ஓட வேல்யூ 4, 20C3 ஓட வேல்யூ வந்து இப்போ மேலேயே பார்த்துருப்போம். அதை அப்படியே என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணி 4560 இஸ் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, a particular student be excluded. ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் நம்ம சேர்க்கக்கூடாது. பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கக்கூடாது. சரிங்களா? இப்போ டீச்சர்ஸை பத்தி ப்ராப்ளம் இல்லை. அப்போ டீச்சர் வந்து 5 பேர்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போ 5C2 இன்ட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ல ஒருத்தர் நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம எடுத்துக்கூடாது, செலக்ட் பண்ணவே கூடாது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டு பார்த்தா 19 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. அப்போ 19 ஸ்டூடெண்ட்ல இருந்து நம்ம 3 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போ 19C3. சரிங்களா? இப்போ 5C2க்கு வந்து 5 into 4 by 1 into 2 சிம்பிளை பண்ணிடுங்க. 19C3க்கு 19 into 18 into 17 by 1 into 2 into 3. 19 into 18 into 17 divided by 1 into 2 into 3. ஆக்சுவலாக இந்த இடத்துல 6 வரக்கூடாது, தப்பு இது. சரிங்களா? தப்பு, 6 வரக்கூடாது. அவ்வளோ. இதை சிம்பிளை பண்ணால் முடிஞ்சிச்சுமா? சிம்பிளை பண்ண என்ன வரும் பாருங்க,
இந்த 2ம் 4ம் சிம்ப்ளை பண்ணால் 2, அப்போ 5 2 சார் 10 வரும். முதல் டேர்ம் 10. ரெண்டாவது டேர்ம் பாருங்க, இந்த 3க்கும் 18 அடிச்சா 6 வரும். மறுபடியும் இந்த 2க்கும் 3 அடிச்சா வரும் 2 வரும். அப்போ 19 இன்ட்டு 2 இன்ட்டு 17, 19 இன்ட்டு 2 இன்ட்டு 17, இதான் ஆன்சர். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 9690 இஸ் ஆன்சர்.